விவசாயம் நம்மளோட வாழ்வியல்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன் அது வாழ்வியல் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன்னா, எப்போ வந்து ஒரு விவசாயி வந்து அத வாழ்வியலா மட்டும் நினைக்கிறாங்களோ, அப்போ அதுல லாபமோ, நட்டமோ வந்து வந்தாலும் அவங்களால வந்து இது பண்ண முடியாம, விவசாயத்துல லாபம் இல்ல அப்படிங்கிற பேர் தான் எடுக்குறாங்க. அப்படின்னா விவசாயங்கிறது நம்மளோட வாழ்வியலையும் கடந்து அது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம். அது வந்து ஒரு பொருளாதாரத்துக்கானதாக தான் நம்ம அந்த விவசாயத்தையே பண்றோம் அப்படிங்கிற ஐடியா வந்து எப்போ வந்து விவசாயிகளுக்கு கொண்டு வரோமோ, அப்பதான் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மேம்படும். அது உங்களோட வருமானம் வந்து அதிகரிக்கும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நெறைய ஃபார்மிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இதுலயுமே வந்து நெறைய இது சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்ன்னு சொல்லிட்டு வந்து சுபாஷ் பாலேக்கர் ஐயாவோட இது, அப்புறம் வந்து நம்ம நம்மாழ்வார் ஐயா, இந்த மாரி வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த இது மட்டும் இல்லாம, ஒரு செயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயம் போணும் அப்படின்னா, என்னென்ன மாரி இதெல்லாம் பண்ணணும்? ஒரு 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 பண்ணை அமைக்கிறோம் அப்படின்னா, அந்த பண்ணையில என்னென்ன மாரியான அடிப்படை தேவைகள் இருக்கும்? என்னென்ன மாரியான இதிலிருந்து உங்களுக்கு வந்து இது வரும்? ஒரு பண்ணையோட முழு அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு பண்ணை அப்படிங்கிறது வந்து விவசாய பயிர்களையும் தாண்டி அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பூச்சியை தடுக்கக்கூடிய பயிர்கள் உள்ள இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மண்ணை வளப்படுத்தக்கூடிய பயிர்கள் உள்ள இருக்கணும். ஒரு மண்ணை வந்து செழிப்பட்டக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கத்துக்கான இது அதிலே இருக்கணும். உங்களோட இதுக்கு அதை உங்களோட வருமானத்தை பெருக்கக்கூடிய மற்ற விவசாயம் சார்ந்த பொருட்களையும் நீங்களே அதில் உற்பத்தி பண்ணணும். எந்த ஃபார்மா இருந்தாலும் எந்த ஒரு தோட்டம் நீங்க வச்சிருந்தாலுமே அந்த தோட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தே உற்பத்தி ஆனா மட்டும்தான் உங்களுக்கான வருமானங்கிறது நல்லா கிடைக்கும். நீங்க எல்லாத்தையும் வெளியில காசு கொடுத்து தேடி தேடி போனீங்கன்னா உங்களுக்கான வருமானங்கிறது கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து லாபம் ஈட்டி கொடுக்காது. ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம வந்து நிறைய ஃபார்ம்ஸோட டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது அடுத்தடுத்த ஃபார்ம்ஸ்ல ஒரு இதுலையுமே வந்து என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ல நம்ம வந்து இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.